ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் பச்சை பயிறு, கொஞ்சமாக உளுந்து, வெந்தயம் சேர்த்து அடை தோசை தான் பண்ண போகிறேன். நான் எப்படி அடை தோசை செய்கிறேன் என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் இப்போ 10:30 ஆகுது. நான் இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி காலையில் இங்கே செம்ம மழைங்க. இன்றைக்கி காலையில் நான் என்ன சமைச்சேன், எப்படி அடை தோசை செஞ்சேன்னு பாருங்கள். டைம் இப்போ 6:14 ஆகுது. நேற்று நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலேருந்து மழைங்க. நைட்டு ஃபுல்லாக நல்ல மழை, காலையிலையும் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி ஒரு 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் அரிசி போட்டேன். இப்போ அரிசி வெந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி குழம்பு வந்து கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பழுவக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மர்சன் அடின்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே சிவப்பு கலர் தண்டு கீரையெல்லாம் இருக்குமே, கீரை வந்து மிக்ஸ் பண்ணல. நைட்டு வந்து அதை சுட்டு சாப்பிட்றதா சொன்னாங்க. அந்த இலைய பாருங்கள், இதுதான் அதோட தண்டு. வேர் பகுதியும் சேர்ப்பாங்க. இந்த குழம்புல இந்த வேர் பகுதி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி குழம்பு செய்யணும். এটা কিছুটা কোনা না না হ্যাঁ আউসাইটা ও হ্যাঁ হ্যাঁ এটা লেক এটা সামি সামি ইঙ্গে 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 এটা লেক இங்கேம்மா, இதுல இருந்து இங்க 8 உப்புற 8 ஸ்டார்ட் கர். ஒரு 2 வாரமாகவே சில டைம் காலையில் அதிகமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் எழுதி கொடுத்துருக்கேன். செமத்திக்கோரம் தின்னு. இது வந்து ஓன்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஆன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து ஆ மாதிரி இது 2 எழுத்து. இன்றைக்கி நானாக காலையில் எழுதி கொடுத்தேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஓ வந்து கரெக்டாக எழுதுறா. அப்படி அழிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஏதாவது ஒன்று சவுண்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே மண்டக்கணும். பாருங்கள் எப்படி முழிக்கிறான்னு, முட்டை முழிய வச்சுட்டு. கொடுக்க மாட்டாலாம், குச்சி எடுத்துகிட்டு போயிட்டா. சரி, உனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எழுது. கெத்தைக்கு பறித்து செத்தைக்கு லேக்குமா காடு லேக். அமைதியாக சொல்லிட்டு எப்படி கேட்டுட்டா பார்த்தீங்களா? லேக்குன்னா இன்னும் அவளுக்கு 3 வயசு முடியல, இருந்தும் இந்த அளவுக்கு எழுதுறது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குங்க உண்மையாகவே. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இதுக்கப்புறம் மேடம் எழுத மாட்டாங்க. அவங்க முட்டை போடுறாங்க, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க குரு பிரம்மா விஷ்ணு எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லு. டைம் இப்போ 8:30 இருக்கும். சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது. பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் இதுக்கப்புறம் தான் தோசை செய்யணும். கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் பச்சை பயிறு சேர்த்து நான் எப்படி அடை தோசை செய்கிறேன்னு பாருங்கள். குழம்பு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து நல்ல மழைங்களா, அதனால் தண்ணி காய வச்சுருந்தேன். அடிப்பம்பு தண்ணி எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். இன்றைக்கி காலையில் அடை தோசை சுடுறதுக்கு நேற்று லன்ச் டைமில் தான் நான் ஊற வச்சேன். இந்த எல்லோ கலர் கப்பில் தான் இப்போ நான் அளவு எடுக்க போகிறேன். இந்த கப்பில் 1 கப் சுண்டல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே கப்பில் பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். நாங்கள் தூங்குகிற ரூமுக்குள்ளே 2 பாக்ஸில் தாங்க போட்டு வச்சுருக்கேன். எப்படி பூச்சி வந்ததுன்னே தெரியல. ஊற வைக்கலான்னு ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது பூச்சி இருந்தது. நான் ஊற வச்ச டைமும் லேட் ஆகிடுச்சுங்களா. ஊற வைக்கிறதுக்கு எப்படி 3 இல்லாட்டி 4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் கிரைண்டர் பண்ணுறதுன்னு டைம் இல்லாதனால அப்படியே அலசி சேர்த்துட்டேன். இல்லை, வெயிலில் காய வைக்கணும். சில டைம் வீடியோ எடுக்கிறது, அப்புறம் லஞ்ச் வெயில் அடிக்கும்போது பாப்பா அங்கன்வாடி கூட்டிகிட்டு போகிறது, நான் அந்த மாதிரி மறந்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே கப்பில் ஆனால் கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன்.
நெக்ஸ்ட்டு வெந்தயம் சேர்க்கும்போது ஒரு 2, 3 பீஸ் சோம்பு பார்த்துருப்பீங்க. 2யும் ஒரே கவரில் ஒரு டப்பாவில் வச்சுருந்தேன்னா கீழே கொட்டிருச்சு. சரி சோம்பு தானேன்னு ஒரு 5 பீஸ் இருக்கும் சேர்த்துருக்கேன். பூச்சி இருந்தனால நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா வாஷ் பண்ணோம் அப்படின்னா பூச்சி தண்ணிக்கு மேலே வந்துடும். கீழே ஊற்றிட்டேன். இது வந்து 1, 2 பச்சை பயிறு தான் மேலே இருக்குது. பூச்சியெல்லாம் இப்போதைக்கு இல்லை. ஒரு வழியாக ஊற வச்சாச்சு. இப்போ வந்து சுண்டல், பச்சைப்பயிறு, உளுந்து எல்லாமே அரைக்க போகிறோம். மறுபடியுமே ஒரு 2 டைம் கழுவிட்டு வந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கலாம். என்னோட மிக்சியில் வந்து தண்ணி சேர்க்காம அரைக்க முடியாதுங்க. ஒரு மாதிரி சிக்குக்கும், இல்லாட்டி பயங்கரமாக சவுண்டு வரும். அதனால் நான் தண்ணி விட்டு தான் அரைச்சிப்பேன். உங்கள் வீட்டில் இருக்கிற மிக்சி வந்து தண்ணி விடாமல் அரைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை ஊற்றுற பதத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு. இங்கே பாருங்க. இந்த மாதிரி கொர கொரன்னு இருந்தால் நல்லா இருக்காது. கரெக்டான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அம்மா வீட்டில் வந்து மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு சில்வர் சட்டியில் தான் வைப்பாங்க. ஏன்னா அது எவ்வளோ தூரம் உப்பி வந்தாலும் கீழே கொட்டாது. ஆனால் இங்கே அந்த மாதிரி பெரிய சட்டி இல்லைங்களா, இதுதான் இருக்குது. அதனால் இந்த பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். சரி இப்போ எல்லாத்தையும் அரைச்சி முடிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சு முடிச்சாச்சு. மாவு வந்து இவ்வளோ வந்திருக்கு. இதில் வந்து உப்பு போட்டு நம்ம கரைச்சி வைக்க போகிறோம். நாளைக்கு காலையில் நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறம் தான் தோசை ஊற்றணும். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன். ஏன்னா நல்லா வந்ததுன்னா வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் ட்ரை பண்ணேன். அன்னைக்கு வந்து லஞ்ச் டைமில் ஆட்டி வச்சுட்டு நைட்டு ஒரு 8 மணியை போல் சுட்டு சாப்பிட்டேன். ஆட்டின அன்னைக்கே சாப்பிட்டப்போ அவ்வளோவா திருப்தியாக இல்லை. நெக்ஸ்ட் டே சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஊரில் வந்து கல்லுப்பு கிடைக்கும். இங்கே கல்லுப்பு இல்லைங்க. அதனால நான் வந்து நைஸ் உப்பு தான் சேர்க்குறேன். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விடணும். அம்மா வீட்டில் எப்போதுமே மாவு கரைச்சாங்க அப்படின்னா கையில் நல்லா கரைச்சி விட்டோன்னா ஈஸியாக நல்லா புளிக்கும்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டிலலாம் உப்பு சேர்த்து கரைக்கும்போது நீங்கள் ஸ்பூனில் கரைக்கிறீங்களா இல்லை எப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உப்பு சேர்த்து கரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து கரைக்கும்போது இருந்த பதத்துக்கும் இப்போ இருக்கிற பதத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். புளிச்சதுக்கு அப்புறமே கொஞ்சம் கெட்டியாக மாறிடுங்க. அதனால் இந்த அளவுக்கு போதும். மூடி வச்சிடலாம். நாளைக்கு காலையில் தோசை ஊற்றலாம். நான் எந்த மாதிரி அளவு எடுத்து ஊற வச்சிருந்தேன் எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ வாங்க நேற்று அரைச்சி வச்ச மாவு எப்படி புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நானுமே இன்னும் காலையிலேருந்து பார்க்கல. வாங்க பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக புளிச்சிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலக்கும் போது முறை கூட்டி வர்றதை என்னோட ஹஸ்பண்ட் கெட்டு போச்சு, இதெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களான்னு எப்படி பேசுறாருன்னு பாருங்களேன். புளிச்சிருக்கு மாவு. தோசை நேற்று நான் கரைச்சி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. இங்கே பாருங்களேன். இப்போ உப்பி வந்ததுக்கப்புறம் இட்லி சுடுற மாதிரி தான் இருக்குது. ஒரு தோசை சுட்டு பார்க்கலாம். நல்லா வந்ததுன்னா ஓகே, இல்லாட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். மாவு ரெடி. காலையிலேருந்து இங்கே மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்களா. சில நேரம் கரண்ட் இருக்கும், சில நேரம் கரண்ட் போயிடும். அந்த மாதிரி இருக்குது. அதனால் முதல்ல சட்னிக்கு ரெடி பண்ணி அரைச்சிட்டோம் அப்படின்னா தோசை எப்போ வேணாலும் ஊற்றிக்கலாம். மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்களா. எனக்கும் பாப்பாவுக்கும். பாப்பா வந்து ஒரே ஒரு தோசை தான் சாப்பிடுவா. ஒரு 5 தோசை தான் ஊற்றுவேன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் முதல்ல சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ சட்னிக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணியாச்சு. 2 தக்காளி, அதே மாதிரி 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6 இல்லாட்டி 7 பல்லு பூண்டு. வீட்டில் பச்சை மிளகாய் வந்து காஞ்சு போச்சு. எங்கள் கார்டனில் போன வருஷம் நட்டு வச்சுருந்த செடியிலேருந்து இப்போ நல்ல மழை பெஞ்சதுனால மிளகாய் வந்திருந்தது. தனுவலங்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 6 எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், சட்னிக்கு எல்லாமே வதக்கியாச்சு. ஃபேனில் ஆற வச்சுருக்கேன்.
சட்னிக்கு வந்து நம்ம ஊரில் மாதிரி இங்கே புளியும் சேர்க்க முடியாது. தேங்காய் வேணும் அப்படின்னா நேற்றே நான் பிளான் பண்ணியிருக்கணும். நேற்று ஈவினிங் டைமில் மழை இல்லைங்க, ஒரு 6 மணிக்கு மேலே நல்ல மழைங்களா. இங்கே யாருமே மார்க்கெட்டும் போகலை, அதனால் வாங்கிட்டு வர முடியல. புளி ஏன் சேர்க்க முடியாது அப்படின்னா இங்கே புளியம்பழம் வீட்டில் இருக்குது, ஆனால் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை சேர்த்தா நல்லா வருமா என்னன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் சேர்க்கறதில்ல. சட்னியுமே ரொம்ப கம்மியாக செஞ்சுருக்கேன். காலையில் ஒரு நேரம் வைக்கிறது தான் நல்லா இருக்குது. லன்ச் டைமுக்கு மேலே அந்த ஈவினிங்லாம் ஆச்சுன்னா கெட்டு போயிடுமா, தேவையில்லாமல் எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு அதனால் 2 தக்காளி 2 வெங்காயத்தில் முடிஞ்சது. இதுக்கப்புறம் அரைக்கணும். ஓகே, இப்போ தோசை ஊற்றலாம். முதல்ல தோசை சுடும்போது எண்ணெய் தடவிட்டு தான் தோசை சுடுறேன். அதுக்கப்புறம் 2வது 3வது சுடும்போதெல்லாம் நான் எண்ணெய் தடவ மாட்டேன். அப்படியே தோசை ஊற்றிட்டு சும்மா ஓரத்தில் எண்ணெய் விடுறது, அந்த மாதிரி தான் சுடுவேன். இது வேற கெட்டியாக இருந்ததுங்களா, அதுக்கப்புறம் போகலை. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இழுத்துட்டேன் அப்படின்னா பிஞ்சிரும், நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்க. அதனால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸாக ஊற்றியாச்சு. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ சரியாக இருக்குது. நல்ல மாவு புளிச்சதுனால பார்க்குறதுக்குமே அரிசி மாவு தோசை மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே தெரியல இல்லைங்களா? அம்மா வீட்டில் வந்து நல்லா சதுர வடிவத்தில் கல் தோசை சட்டி இருக்கும். அதுலேயுமே நான் நல்லா பெருசாக தான் ஊற்றுவேன். எனக்கு தோசை பெருசாக ஊற்றினா ரொம்ப பிடிக்கும். 2வது தோசை வந்து மாவை முதல்ல ஊற்றிட்டு சைடில் எண்ணெய் விட்டுக்கிறேன். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தோசை சுட்டு சூடாக பரிமாறி அவங்கள சாப்பிட வைப்போம். ஆனால் என்றைக்குமே அவங்க கூட சேர்ந்து நம்மளும் சாப்பிடணுன்னு நம்மளுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேடம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. டைம் இப்போ 9:20 ஆகுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன தோசையை சுட்டல, அதை தான் கொடுத்துருக்கேன். சட்னியை ரெடி சாப்பிட்டுட்ருக்காங்க. எப்படி இருக்குமா? நல்லா இருக்கா? சரி சாப்பிடு. சரி. பொண்டாட்டியோட தோசை இங்கே ஹால் மாதிரி தெரியுதுடி. இது வந்து விண்டோ தானே, இது ஒன்று. 4 தோசை சரியா சுட்டு வச்சிருக்கேன், அதுக்கு ஏதாவது பேசுறீங்களா? டைம் ஆகுது, சீக்கிரமா பண்ணணும். சட்னி தாளிச்சுட்டு நான் இன்னும் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு சாப்பிடுறதுனால சரியா வேகிறதுக்கு சரி அல்லாதடி, கண்ணுல தண்ணி வருது. நீங்க சாப்பிடுறீங்களா? நீ பண்ணது கண்டிப்பா சாப்பிடணும், சரியா? சாப்பிடலாம், திட்டி வாங்க வேணாம். தோசை செஞ்சு முடிச்சாச்சு, சட்னியும் ரெடி. இப்போதான் தாளிச்சேன். சமையல் வேலை முடிஞ்சது. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. தண்ணியும் காய வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தான் அடிப்பம்பில் இருந்து தண்ணி கொண்டுட்டு வந்து குளிக்கணும். இப்போ சட்னி அரைச்சதுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாஷ் பண்ணுவேன். இதை கழுவி முடிச்சு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓகே, நான் சீக்கிரம் குளிச்சுட்டு வரேன். ஓகே, பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். சரி வாங்க, நான் மார்னிங் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு வந்து கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் பச்சை பயிறு, உளுந்து சேர்த்து அடை தோசை, தக்காளி சட்னி. இதுதான். சும்மாவே லேட்டாக சாப்பிட்டா பசிக்கும், அதுவும் தோசை செம்மையாக பசிக்குது. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். நாங்கள் சாப்பிட்றோம். டைம் இப்போ 1 ஆகுது. அதுக்குள்ளே வேறு ஒரு சரியா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். நேற்று மண்ணில் விளையாண்ட மாதிரியே இன்றைக்கும் மேடம் மண்ணில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக 2 பக்கெட்டில் வச்சுருந்த தண்ணியில் நல்லா மண்ணை போட்டு கலக்கிட்டேன். நான் அந்த டைமில் மாடு கட்டின இடம் க்ளீன் பண்ணிவிட்டு அம்மா கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். நான் க்ளீன் பண்ண போகும்போது சும்மா கொஞ்சமாக செம்பில் தான் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். சரி அப்படி தானே விளையாடுறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் நெட்வொர்க் கிடைக்காதுங்களா, அதனால் வெளியே சிமெண்ட் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்தா 2 பக்கெட் தண்ணியும் ஃபுல்லாக மண், அதோட சோப்பும் கலக்கி வச்சுட்டா. திட்டினேங்கிறதுக்காண்டி அவள் கையில் செம்பில் வச்சுருந்த தண்ணி அந்த வயிறுக்கு கீழே அப்படியே ஊற்றிட்டு அப்படியே ஓடுறாங்க. என்ன பண்ணுறது, நனைஞ்சிருச்சு. கோவப்பட்டு திட்டினேன் அப்படிங்கிறதுக்காண்டி கிடச்சதா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால சேரையை மாற்றிட்டு மேடம் தூங்க வச்சுட்டேன். தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஏம்மா இப்படியெல்லாம் கோவப்படுற, இங்கே பாரு என்னோட சேரீ நனைஞ்சிருச்சுன்னு கேட்டால் நீ எதுக்கு என்ன திட்டுற அப்படிங்கிறா. நான் ஊருக்கு போகும்போது போட்டுட்டு போகிறது ஒரு குர்த்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அது இன்றைக்கி தான் வரும். எப்போ வரும்னு தெரியல. இன்றைக்கி ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. மறுபடியும் நேற்று எப்படி ஒரு 3 மணியை போல் மழை வர்ற மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி இடி இடிக்குது. இருந்துமே எப்படி வேர்க்குதுன்னு பாருங்கள். ஈவினிங் டைமில் மழை பெய்யுமா, ஆனால் காலையிலேருந்து வெயில் அடிக்கிறது தாங்க முடியல. ஓகே, இதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம். இன்றைக்கி சாயங்காலம் நான் சந்தைக்கு போனாலும் போவேன். பாப்பாவும் தூங்கிட்டா, இன்னும் அம்மா வேறு வரல, மாமனாரும் தூங்கிட்டு இருக்காரு. அதனால நான் சீக்கிரமாக தண்ணி கொண்டுட்டு வரணும். எப்படி இருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சாப்பிடும்போது தோசை எப்படி இருந்ததுன்னு உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்.
நேற்று நைட்டு ஆட்டி வச்சுட்டேங்களா, காலையில் புளிச்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது நார்மல் தோசைக்கும் இந்த தோசைக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.